ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 140:1-2. கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய், தயவுகளுக்காய், காரணங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த நாளிலும் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அனுகூலத்தின் வாசலை திறந்து கொடுத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அனுகிரகத்தின் காரியங்களை வாய்க்க செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். காரியத்தை சித்திக்க பண்ணதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இப்படியாக இந்த நாளில் நீர் செய்த ஒவ்வொன்றுக்கும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலை செய்த சகல பாவங்களும் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி உம்மை பாடி மகிமைப்படுத்தும் வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசு சுவாமி, ஜெபிக்கிற குடும்பங்களை கர்த்தர் உடைய ரத்தத்தினால வேலையடைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா பொல்லாத மனுஷனுடைய கைகளுக்கும் கொடுமை உள்ள சாட்சிகளுக்கும் கர்த்தாவை குடும்பங்களை விலக்கி ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இருதயத்துல பொல்லாப்புகளை நினைத்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்ட கொடுங்கிற ஜனங்களை ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே அப்படிப்பட்டவர்கள் கையில ஜெபிக்கிற குடும்பங்கள் விழாதபடிக்கு உடைய ரத்தத்தினால வேலையடைச்சு பாதுகாத்து ஏசப்பா, அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் துணையை நீங்க கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர்கள் மத்தியில தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா. நீர் அப்படி செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.